இது ஒனி நியூஸின் ஐரோப்பிய செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். பிரித்தானியாவில் குழந்தை துஷ்பிரயோக படங்களை உருவாக்கக்கூடிய AI தொழில்நுட்பத்தை தடை செய்யும் புதிய சட்டம் அறிமுகம். ஜெர்மனியில் தீவிர வலதுசாரி அரசியல் அசைவுகளுக்கு எதிராக பெர்லினில் பாரிய பேரணி. பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்பாக அந்நாட்டில் வசிக்கும் தமிழ் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள முதியோர் காப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து, 3 முதியவர்கள் உயிர் இழப்பு. ஜெர்மனி உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக பாதுகாப்பை மீண்டும் வலுப்படுத்த இராணுவ ஆட்சேர்ப்பு தொடக்கம். பிரபல நிறுவனமான நெஸ்ட்லே 92 நீச்சல் குளம் அளவுக்கு குப்பைகளை கொட்டியதாக பிரான்சில் வழக்கு பதிவு. தொடர்வன விரிவான செய்திகள். பிரித்தானியா குழந்தை துஷ்பிரயோக படங்களை உருவாக்கக்கூடிய AI தொழில்நுட்பத்தை தடை செய்யும் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது AI மூலம் உருவாக்கப்பட்ட துஷ்பிரயோக படங்களை உருவாக்குவதையும் பகிர்வதையும் குற்றமாக்குகிறது. இன்டர்நெட் வாட் பாசிஸ்டன் அறிக்கையில் 2024ஆம் ஆண்டில் AI மூலம் உருவாக்கப்பட்ட குழந்தை துஷ்பிரயோக படங்கள் 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுடை போன்ற தொழில்நுட்பங்கள் உண்மையான புகைப்படங்களை மாற்றி துஷ்பிரயோக படமாக மாற்றும் விதமாக பயன்படுவதால் சமூக பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. கிரைம் அண்ட் போலீசிங் பில் மூலம் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் AI மூலம் துஷ்பிரயோக படங்களை உருவாக்குவோருக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும். மேலும் குழந்தை துஷ்பிரயோகம் தொடர்பான AI வழிகாட்டி புத்தகங்களை வைத்திருப்பவர்களும் குற்றவாளிகளாக கருதப்படுவர். பிரித்தானிய உள்துறை அமைச்சர் எவட் கூப்பர், ஆன்லைன் துஷ்பிரயோகம் நேரடியாக குழந்தைகளை பாதிக்கிறது, இதை உடனடியாக கட்டுப்படுத்துவது அவசியம் என குறிப்பிட்டார். இவ்வாறான AI தொழில்நுட்பத்திற்கு புதிய சட்டங்களுக்கும் கடுமையான ஒழுங்குமுறைகளும் அமல்படுத்தப்படுவதால் குழந்தைகள் பாதுகாப்புக்காக முன்னேற்றமான நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது. ஜெர்மனியில் தீவிர வலதுசாரி அரசியல் அசைவுகளுக்கு எதிராக பெர்லினில் மொத்தம் 1,60,000 பேர் பேரணியில் பங்கேற்றனர். பின்னர் இப்போராட்டத்தில் 2 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துவ ஜனநாயக ஒன்றியம், அதாவது CDU கட்சி, தீவிர வலதுசாரி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கையை கண்டித்து போராட்டக்காரர்கள் ஷேம் ஆன் யூ CDU என முழக்கமிட்டுள்ளனர். ஜெர்மனியில் பிப்ரவரி 23 அன்று நடைபெறவுள்ள மாநில தேர்தலுக்கு முன்னதாக CDU கட்சி AfD கட்சியின் ஆதரவை பெற கொள்கைகளை மாற்றியுள்ளது. இதில் புகலிட கோரிக்கையாளர்களை நாட்டின் எல்லைகளில் தடுத்து நிறுத்தும் சட்டம் முதன்மையாக உள்ளது. CDU தலைவர் பிரிட்ரிக் மெர்ஸ் AfD ஆதரவை எதிர்க்கிறார் என்றாலும் நாடாளுமன்ற விவாதங்களில் AfD உறுப்பினர்கள் CDU கட்சிக்கு கரவொலிப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இது நியாயமான அரசியலா அல்லது ஆபத்தான முயற்சியா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. சமூக ஆர்வலர்கள், தொழிற்சங்கங்கள், சூழல் அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். முன்னாள் சான்சலர் ஏஞ்சலா மெர்கல் கூட AfDயுடன் கூட்டணி அமைப்பது பெரிய தவறு என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த விவகாரம் ஜெர்மனியின் அரசியல் நிலையை மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடும் என்று அரசியல் நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்பாக அந்நாட்டில் வசிக்கும் தமிழ் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டம் பிப்ரவரி 4ஆம் திகதி இலங்கையின் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது தமிழ் ஈழமே எமது நாடு, தமிழ் ஈழம் ஒன்றே ஒரே தீர்வு மற்றும் தமிழர் உரிமைகளை உறுதி செய் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் முதியோர் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 75க்கும் மேற்பட்ட முதியவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த திங்கள் அன்று இரவு காப்பகத்தின் சலவை அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் பரவியதால் அங்கு பதற்றம் நிலவியது. தீயை கண்டதும் முதியவர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர். தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த தீ விபத்தில் 3 முதியவர்கள் பரிதாபகரமாக உயிரிழந்தனர். மேலும் 9 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஜேர்மனி 1990 ஆம் ஆண்டில் மீண்டும் ஒரே நாடாக இணைந்த பின் இராணுவத்துக்கு முக்கியத்துவம் குறைந்திருந்தது. பின்னர் 2000இல் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டது. ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக ஜேர்மனி பாதுகாப்பை மீண்டும் வலுப்படுத்தத் தொடங்கியுள்ளது. இராணுவ ஆட்சேர்ப்புக்காக விளம்பரங்கள், முகாம்கள் மூலம் இளைஞர்களை ஈர்க்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது ஜேர்மன் இராணுவத்தில் 1,79,000 வீரர்கள் உள்ளனர். 2031 2,03,000 வீரர்களைக் கொண்ட இராணுவமாக உருவாக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. போர் அபாயத்தை முன்வைத்து அலுவலக பணியாளர்களும் ஆயுதப் பயிற்சியில் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர். எனவே ஜேர்மனி எதிர்காலத்தில் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல நிறுவனமான நெஸ்ட்லே வாட்டர்ஸ் நிறுவனம் 92 நீச்சல் குளம் அளவுக்கு குப்பைகளை கொட்டியதாக பிரான்சில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. போத்தல்களில் அடைக்கப்பட்ட குடிநீரை விற்பனை செய்யும் நெஸ்ட்லே நிறுவனத்தின் மீது சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டியதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்கள், கண்ணாடி போத்தல்கள், பிளாஸ்டிக் போத்தல் மூடிகள் என எக்கச்சக்கமான குப்பையை வடகிழக்கு பிரான்சில் உள்ள பல இடங்களில் கொட்டியுள்ளது. நெஸ்ட்லே வாட்டர்ஸ் நிறுவனம் தோராயமாக ஒலிம்பிக் போட்டிகளில் நீச்சல் போட்டிகள் நடத்த பயன்படுத்தப்படும் குளங்களைப் போல 92 நீச்சல் குளங்கள் கட்டப்பட எவ்வளவு இடம் தேவையோ அவ்வளவு இடங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளன. இந்த குப்பைகளால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் நெஸ்ட்லே நிறுவனம் அது தொடர்பான ஒரு வழக்கையும் எதிர்கொண்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.